வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர்கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்குள்ள கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிட்ட இருக்கால இப்போ எட்டல் கிங்டம் இன்வைட் பண்ண வந்த அந்த பிரின்ஸ் ரெனோட குரூப் கூட சண்டை போறதுக்காக நம்ம கிட்ட முன்னாடி போயிடுவா. அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் வர சொல்லிட்டு இவன் மட்டும் முன்னாடி போய் சண்டை போறதுக்கு போவா. இப்போ அவன் ஃபேஸ் பண்றது பிரின்ஸ் ரென். ஆக்சுவலா இந்த பிரின்ஸ் ரென் இருக்கார்ல, இவரு நம்ம கிட்ட எங்கயாவது ஒரு தடவை இந்த எட்டல் கிங்டம்க்கு ஆபத்தா வந்துருவானோ அப்படின்றத பயந்து ஆரம்பத்திலேயே இவனை காலி பண்ணும். அதுவும் கிங் இன்னும் சாகிறதுக்கு முன்னாடியே காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா நம்ம கிட்ட அவனோட ஸ்ட்ரென்த்தை ஏற்கனவே நிரூபிச்சிட்டான். நம்ம கிட்ட அந்த கோலம் இன்வேஷன்லயே அவனோட ஸ்ட்ரென்த்தை காட்டிட்டான். அப்ப அவனை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவனோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து பராமப்படுறவங்க. இப்போ இந்த பிரின்ஸ் ரென் மட்டும் நம்ம கிட்ட கண்ட்ரோல் கீழே கொண்டு விட்டார் அப்படின்னா, அப்ப கிரிட்ட பிடிக்காதவங்க எல்லாரும் பிரின்ஸ்லோட சைடுக்கு வந்துருவாங்க தானே. ஏன்னா இவர் கிரிட்டே கண்ட்ரோல் பண்ணிட்டார் அப்படின்னு. சோ அந்த ஒரு காரணத்தால தான் நம்ம பிரின்ஸ் ரென் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பேசிக்கா ஒரு பொலிட்டிக்கல் ரீசன். ஆனா இது எந்த அளவுக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவு அப்படின்றத அவர் போக போக தான் புரிஞ்சுக்க போறாரு. சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் வீடியோ எடுப்போம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ நமக்கு ரெண்டு சண்டை போட வந்தால கையில யார்ட்ட எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் யார்ட்டோட பேசிக்கான ஸ்கில்லை யூஸ் பண்ணுவா, பிளட் கிரை. இப்போ இதை யூஸ் பண்ணதும் சுத்தி இருக்கிற ஆப்பனன்ஸோட பேலன்ஸ் எல்லாமே மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாரும் அவங்களோட குதிரைகள்ல இருந்து விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதுல பிரின்ஸ் ரென்னு ஒரு ஆளு, பிரின்ஸ் ரென்னு கீழே விழுந்துருவாரு. அவராலுமே குதிரை மேல உட்கார்ந்திருக்க முடியாது. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிய வரும். இந்த பிரின்ஸ் ரென் இருக்கார்ல, அவரோட படையை நம்பி வந்திருக்காரு. சோ இவர் ஸ்ட்ராங்கான ஆளு கிடையாது. இவரோட படையை நம்பி தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்துல வந்திருக்காரு. ஆனா இதுதான் ஒரு பெரிய தப்பான முடிவு அப்படின்றது அவருக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஏன்னா நம்ம கிரிட் அவன் மேல நம்பிக்கை வைக்கிறவன். அவன் படம் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கு அவனோட ஸ்ட்ரென்த் மேல நம்பிக்கை இருக்கு. இப்ப இது இந்த மாதிரியான ஒரு அப்நார்மல் எஃபெக்ட் நம்ம லோக்கல் மேல கண்டிப்பா ஒர்க் ஆகாது. நம்ம லோக்கல் மட்டும் நம்ம கிரிட் அடிக்கிறதுக்காக வந்துருவாரு. நம்ம கிரிட் அதுல இருந்து தப்பிச்சிருவா. லோக்கலோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது நம்ம கிரிட் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இந்த லோக்கல் ஒரு பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப்பை மட்டும் தான் யூஸ் பண்றா. ஆனா அந்த பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப் அதோட எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கா. ஸ்வாட்மேன்ஷிப்பை மட்டும் வச்சு பார்த்தோம்னா நம்ம கிரிட் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பான். ஆனா நம்ம கிரிட் கிட்ட அதிகப்படியான ஸ்பீட் இருக்கு. சோ அந்த ஸ்பீடை யூஸ் பண்ணணும் முடிவு பண்ணுவா. இப்ப வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த அட்டாக்ஸை பிளாக் பண்றது லோக்கலுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம கிரிட் என்ன நம்புவோம் அப்படின்னா, இந்த யாருட்டு கரெக்டா சண்டை போடும்போது எந்த பக்கம் சண்டை போடணும் அப்படின்ற ட்ரெஜெக்டரியை காட்டும்ல. சோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா போதும். கரெக்டா ஏதாவது ஒரு மொமெண்ட்ல ஒரு கேப் வரும். அந்த கேப்பை யூஸ் பண்ணி தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான். ஆனா அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் வராது. ஏன்னா அதுக்கு பதிலா அந்த லோக்கன் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயத்தை பண்ணுவாரு. நம்ம கிரிட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் பிளாக் பண்ணுவாரு. நம்ம கிரிட் போயிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி ஆயிடும். டக்கு அவனே ஒரு மாதிரி பாஸ் ஆகி நிக்கும் போது இந்த சான்ஸை மிஸ் பண்ணாத அந்த லோக்கன் திருப்பி நம்ம கிரிட் அட்டாக் பண்ணுவாரு. நம்ம கிரிட் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிடுவான். இருந்தாலும் அந்த லோக்கனோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கிரிட்டால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த். என்னதான் பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப்பை யூஸ் பண்ணாலும் அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுவும் இல்லாம இந்த லோக்கன் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய டெக்னிக்குமே யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப்பை மட்டுமே வச்சு சண்டை போடுறாரு. இது நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேடான மேட்சப். ஏன்னா நம்ம கிரிட் முழுக்க டெக்னிக் ஓரியன்டட். ஆனா இவர் பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப் ஓரியன்டட். சோ இந்த வகையில பார்க்கும்போது நம்ம கிரிட் டேலண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்காரு. அவனால இதை சமாளிக்க முடியாது. இது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். இப்போ இதை பார்த்த உடனே நம்ம பிரின்ஸ் ரென் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி இதை ஒரு காரணமா வச்சு சுத்தி இருக்கிற சோல்ஜர்ஸோட மோரலை அதிகப்படுத்திடுவாரு. ஏன்னா நம்ம கிரிட்ட பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் பயத்துல இருந்தாங்கல்ல, இப்போ நம்ம லோக்கன் ஜெயிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்க, ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. கண்டிப்பா நம்மளால ரெய்டனை பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துடும். ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்க சோல்ஜர்ஸோட அந்த மோரலை குறைச்சிடக்கூடாதுல்ல. அதனால நம்ம ராடன் அப்பையும் கூட விட்டு கொடுக்காம அவன் திருப்பி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம ராடன் கூட இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் இதை பார்த்து ஒருவேளை பயந்து போயிட்டாங்கன்னா அதுவே பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே அவங்க எல்லாரும் அவங்களோட ஸ்டாமினாவை எக்ஸாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல அவங்களுக்குள்ள பயமும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் செத்துருவாங்க. அதனால நம்ம ராடன் மட்டும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப கரெக்டா நம்ம ராடனை 3 ஆரோஸ் வந்து தொலைக்கும். அவனோட 2 கைகள்லயும் ஒரு கால்லையும். அவனும் யார் அப்படின்றது ஷாக்கா பார்ப்பான். யாருன்னு பார்த்தா அந்த பேரன் ஃபிரல், பாகுபலியோட ஃபேனா இருப்பார் போல. யுவராணி, நாவிரல், பிடித்ததும் மறுமுகம் அப்படின்ற மாதிரி 3 அம்ப ஒரே நேரத்துல எய்வாரு. இப்ப இதை பார்த்ததும் நம்ம கிரிட்டுக்கு தெரிஞ்சிடும், இப்படியே விட்டா நம்ம ராடன் செத்து போயிடுவான் அப்படின்னு. நம்ம கிரிட்டுக்கு என்னதான் ராடன் லைட்டா பிடிக்கல அப்படின்னாலும் இந்த ராடனை இங்க சாக விடணும்னா நம்ம கிரிட் யோசிக்க மாட்டான். ஆனா அவனை போய் காப்பாத்துறதுக்கான அந்த சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா இந்த லோக்கன் விட்டு தராம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம கிரிட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ராடனை எல்லா சோல்ஜர்ஸும் சுத்து போட்டுருவாங்க. கரெக்டா அவனை கொல்லலான்னு வரும்போது கரெக்டா எல்லா பக்கம் இருந்து அம்பு வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் தொலைச்சு அவங்க எல்லாரும் அங்கேயே செத்துருவாங்க. என்ன ஏதுன்னு நம்ம ராடன் ஒரு ஷாக்கோட திரும்பி பார்ப்பான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஆஸ்போல் வந்து நிப்பான். ஒரு வழியா நம்ம கிரிட்டோட சப்போர்ட் அங்க வந்துட்டாங்க. அப்ப நம்ம ஆஸ்போல் திரும்பி பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமாண்டர், நான் முன்னாடி வந்துட்டேன், நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, இன்னும் சீக்கிரமா வாங்கன்னு சொன்ன உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்னும் வேகமா வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்ப நம்ம கிரிட்டோட செட்டப் போட்டுருக்காங்க. எல்லாரும் ரோய்மன் லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாரும் 160ல இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம பண்ணிக்கு ரொம்ப குஷி ஆயிரும். ஏன்னா நம்ம கிரிட் மட்டும் அந்த சண்டை போட்டானா இந்த சண்டை ஒரு சைடு எப்படி இருந்தாலும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா இந்த சப்போர்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த சண்டை இன்னும் பெருசா போகும், ஒரு பெரிய பேட்டிலா மாறப்போகுது. இதை மட்டும் நான் ஸ்ட்ரீம் பண்ணேனா எனக்கு அதிக காசு அப்படின்னு நம்ம சந்தோஷத்துல இருக்கும் போது அப்போ நம்ம லாவல் பக்கத்துல வந்து ஆமா அதிக காசு தான். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் உண்மையில நல்லா தான் போகும்ல. ஆமா
நீ எதுக்காக இங்க வந்த? பன்னி பன்னி யாரை கேட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப இதை பார்த்த உடனே பன்னிக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அச்சோ லாவல் எங்க இங்க வந்தா? ஐயோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுமே, மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிக்கும் போது அப்ப உடனே லாவல் சொல்லுவா, பன்னி இந்த காசை நம்ம பாதி பாதியாவே பிரிச்சுக்கிடுவோம். இல்ல நாங்க என்ன பர்சன்டேஜ் சொல்றோமோ அந்த மாதிரி தான் பிரிப்போம். இருந்தாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சாக வேணானா அதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருவா. இப்ப பன்னிக்கு வேற வழியே இல்ல. இந்த காசு இவன் கேட்கிற அமௌண்ட்டை கொடுத்துதான் ஆகணும். இப்ப இன்னொரு பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்னும் அதிகப்படியான உற்சாகத்தோட இருப்பாங்க. அதாவது ரெய்டனோட சோல்ஜர்ஸ். இதனால அப்படின்னா இப்ப இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல அதிகப்படியான கோவத்துல இருந்தாங்க. இந்த ட்ரைனிங் எடுக்கும்போது இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சாங்க. நிறைய பேருக்கு அவங்களோட ராயல்ட்டியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களே ஃபீல் பண்றாங்க. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட இவங்களுக்காக ஒரு யூனிக் செட்டையை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்னம்பிக்கை திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இப்ப நம்ம லார்ட் எல்லாத்தையும் நமக்காக தான் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்களோட லாயல்ட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஆஸ்மோஃபல்மே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாரு. ஆக்சுவலா ஆஸ்மோஃபலுக்கு ஆரம்பத்திலே தெரியும் ஒரு நாடு நல்ல செழிப்போட இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோட மக்களும் அந்த நாட்டோட ராஜாவும் சமமா இருப்பாங்க. அதாவது நாட்டோட ராஜா மக்களை பொறுத்து இருப்பாரு, அந்த மக்கள் எல்லாரும் ராஜாவை பொறுத்து இருப்பாங்க. அந்த மக்களுக்கு அந்த ராஜா மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரியான நம்பிக்கை அவங்க மேலேயே வேணும். ஏன்னா அந்த மக்களாலதான் அந்த ராஜா இருக்காரு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த நாடால வளர முடியும். இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம ஆஸ்மோஃபல் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப இதுதான் நடக்குது. அந்த நம்பிக்கை தான் இந்த ஒவ்வொரு சோல்ஜருக்குள்ளேயும் ஸ்ட்ரென்த்தா மாறி இருக்கு. இப்ப அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அத்தனை பேர் அவங்களோட ஆரோஸை ஃபயர் பண்ணுவாங்க. எல்லா ஆரோஸும் அப்படியே ரெயின் மாதிரி ஒரு மலை மாதிரி அங்கிருந்து பொழியும் போது அது எல்லாத்தையும் நம்ம குயிக்காக யூஸ் பண்ணி நம்ம லாவல் இன்னும் அதிகப்படுத்துவான். அவனோட மேஜிக் பவரை இந்த ஆரோஸ்ல செலுத்துவானா. இப்ப இது எல்லாமே டிராகனோட பிரெத் மாதிரி எல்லா பக்கம் வந்து ரொம்ப வேகமா வந்து எல்லாரும் தரப்படும். இது எல்லாம் பட்ட உடனே எம்பையரோட சோல்ஜர்ஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் செதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆரோஸ் ரெயின் ஆகுது. மறுபடியும் இந்த பிரின்ஸ் தப்பான முடிவே எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கிரிட் இங்க வந்த உடனே நம்ம கிரிட் மேலே எல்லா ஃபோக்கஸையும் செலுத்திட்டாரு. நம்ம கிரிட்டை மட்டும் தோக்கடிச்சிட்டா இந்த சண்டையில ஜெயிச்சிடலாம்னு யோசிச்சாரு. ஆனா வரக்கூடிய சப்போர்ட்டை மறந்துட்டாரு. நம்ம கிரிட் இங்க வந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஒரு படையை எடுத்து நேரா ரெய்டன் நோக்கி அமைச்சிருக்கணும். அப்ப அந்த ரெய்டன் நோக்கி அனுப்பின படை இப்ப இங்க வரக்கூடிய படையை எப்படியாவது தடுத்து வச்சிருப்பாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு சப்போர்ட் லேட்டா வந்திருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு கேப்பை தான் அவர் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா தப்பு பண்ணி எல்லா ஃபோக்கஸையும் கிரிட் மேல செலுத்தினாரு. இப்ப அந்த தப்புக்கான தண்டனை தான் அனுபவிக்கிறாரு. ஆனா இந்த ஒரு பக்கம் நம்ம பேரன் ஃபெரர் இருக்கார்ல, அவருக்கு நம்ம கிரிட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் அவனாவே வளர்ந்ததை தாண்டி நம்ம கிரிட் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வளர்த்திருக்கா. அவன் ரைடனுக்கு வந்து வெறும் 1.5 வருஷம் தான் ஆகுது. இந்த 1.5 வருஷத்துக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ச்சர் ஸ்குவாட உருவாக்கி இருக்கான் அப்படின்னா நம்ம கிரிட்ட உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும். இருந்தாலும் பேரன் ஃபெரர் விட்டு தர மாட்டாரு. அவரும் இப்ப பாகுபலிக்கு ஒரு படி மேல போய் 3 அம்பு என்ன 5 அம்பு ஒரே நேரத்துல செலுத்துவாரு. எல்லாமே மானா சார்ஜ் ஆரோஸா இருக்கும். இப்ப இந்த ஆரோஸை பார்த்த உடனே அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் லைட்டா பயந்துருவாங்க. அச்சோ இந்த ஆரோஸை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த ஆரோஸை சமாளிக்கிறதுக்காக முன்னாடி வருது நம்ம ஆஸ்மோஃபல். ஆஸ்மோஃபல் முன்னாடி வந்து அந்த ஆரோஸ் எல்லாத்தையும் அசால்ட்டா வெட்டிடுவாரு. இதை பார்த்த உடனே இந்த பேரன் ஃபெரருக்கும் லைட்டா ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா அவர் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இப்ப அவரும் முடிஞ்சா இதை தடுத்து பாருன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆரோஸை எய்ம் பண்ணுவாரு. ஆனா எல்லா ஆரோஸையும் நம்ம ஆஸ்மோஃபல் தடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஆஸ்மோஃபல் ரைடனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு உருப்படியான எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. சும்மா இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வா இந்த கோல்ட கிளியர் பண்ணு இந்த மாதிரி கேவலமான வேலைகள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு சண்டை போட்டு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் என்னோட ஒருத்த என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த பேரன் ஃபெரர் தோக்கடிச்சு நான் யாருன்றதை காட்டுவேன் அப்படின்னு நம்ம ஆஸ்மோஃபல் நினைப்பாரு. ஆனா அந்த நினைப்புல மண்ணவாரி போடணும்ல. அதுக்காக நம்ம கிரிட் கார்டன்ஸ் கிட்ட அந்த லோக்கனை விட்டுட்டு நம்ம கிரிட் நேரா அந்த பேரன் ஃபெரருக்கு பின்னாடி போய் நல்ல ஷைனியான ஆரோஸா வச்சிருக்கியே அதை நானும் பார்த்தே ஆகணும், அதை எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நேரா பின்னாடி இருந்து வெட்டதுக்காக வருவான். அந்த பேரன் ஃபெரர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. அப்போ உடனே ஆஸ்மோஃபல் கத்துவா, லார்ட் ப்ளீஸ் இந்த ஒரு தடவையாவது கொடுக்கலே, ஏன் இந்த மாதிரி என்னோட அந்த அங்கீகாரத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆனா அதுக்கான வாய்ப்பு நம்ம ஆஸ்மோஃபலுக்கு கொடுக்காம நம்ம கிரிட் அந்த பேரன் ஃபெரரை வெட்டிடுவான். அடுத்தடுத்து வெட்டது மட்டும் இல்லாம கடைசியா பாக்மா ஸ்வாட் டான்ஸ் பின்னக்களையும் யூஸ் பண்ணுவான். இப்ப 5 ஹிட் காம்போவை இந்த இயாரோட்டை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டானா இப்ப இயாரோட்ல ஹெல்த் ஸ்வாட ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த ஹெல்த் ஸ்வாட ஆக்டிவேட் பண்ண உடனே அதுக்கு மேல பேரன் ஃபெரரால தாக்கு பிடிக்க முடியாது. அவர் இதோட கீழே விழுந்துருவாரு. இப்ப இத பார்த்த உடனே அந்த கோவமாகற லோக்கன் நம்ம கிட்ட தாக்குறதுக்காக பின்னாடி இருந்து வருவான். ஒரு வாரியரோட ஹானர்னா உனக்கு என்னன்னே தெரியாதா, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. இப்ப கரெக்டா நம்ம கிட்ட இத கவனிச்சிருவான். அப்ப கவனிச்ச உடனே டக்குனு இந்த லோக்கன் ஒரு பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். இப்பதான் அவன் முறையா ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான், ரைசிங் ஸ்வாட் அப்படின்னு. நம்ம கிரிட் இந்த ஒரு கேப்காக தான் வெயிட் பண்ணா. இப்ப இந்த லோக்கன் ரொம்ப எமோஷனலோட சண்டை போடுறான், ரொம்ப கோவத்தோட சண்டை போடுறான். அப்ப அவன் அஃபென்ஸ்ல மட்டும் தான் கவனம் செலுத்துவானே தவிர அவனோட டிஃபென்ஸை பத்தி கவலைப்படவே மாட்டான். நம்ம கிரிட் இந்த அட்டாக் அவனாவே வாங்கிட்டாலும் சரி அந்த அட்டாக்கு பதிலா நம்ம கிரிட் ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி அப்ப லோக்கனை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு எப்படி இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் தானே. சோ இந்த கேப்பை தான் நம்ம கிரிட் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா கடைசியா அந்த கேப் வந்துருச்சு. நம்ம கிரிட்டும் அவனோட ஸ்வாட் டான்ஸை ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிருப்பான். இப்ப பாக்மா ஸ்வாட் டான்ஸ் ஸ்கில்ல யூஸ் பண்ணுவான். ஒரு பக்கம் அந்த ரைவிங் ஸ்வாட் டெக்னிக் நம்ம கிரிட் மேலயும் நம்ம கிரிட்டோட கில் டெக்னிக் அந்த லோக்கல் மேலயும் பண்றோம். இப்ப ரெண்டு பேருமே சைமல்டேனியஸா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம அதிர்ச்சி என்னமோ நம்ம கிரிட்டுக்கு மட்டும் தான் காத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிரிட் இது வரைக்கும் சண்டை போட்டப்பலாம் நம்ம கிரிட் எப்படி சண்டை போடுவான், நார்மலா தனக்கு என்ன டேமேஜ் பட்டாலும் பரவாயில்ல ஆப்போனன்ட்ட தோக்கடிச்சா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் நம்ம கிரிட் சண்டை போடுவான். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம கிரிட் கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹெச்பியும் அவனோட அந்த இமோர்டல் ஸ்கில்லும் தான். ஆனா நம்ம கிரிட் இது எல்லாருக்கும் எதிராக
மேட்டரா யூஸ் ஆகாதுன்றதை எப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம எல்ஃபைன் ஸ்டோன், பிரகாம், பியாரோ இந்த மாதிரியான ஆளுங்களை ஃபேஸ் பண்ணும்போது தான். அதுலயே முக்கியமா பியாரோ இருக்கால, பியாரோக்கு எதிராக நம்ம கிரிட் சண்டை போடும்போது நம்ம கிரிட் என்னென்னமோ பண்ணான். ஏன் கடைசியில ஐட்டம் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்குவாட உருவாக்கி அதை வச்சு அடிக்கலான்னு வந்தான். ஆனா ஒரு அடி பியாரோ மேல பட்டுச்சா? படவே இல்ல. எல்லா தடவையும் நம்ம கிரிட் மட்டும் தான் அடி வாங்கினா. அப்பதான் நம்ம கிரிட்டுக்கு புரிய வந்துச்சு எல்லாரையும் இந்த மாதிரி தோக்கடிக்க முடியாது. ஆனா ஒருவேளை நான் இப்படிதான் தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த ஒரு அட்டாக், அந்த ஒரே அட்டாக்ல ஆப்போனண்ட்டை கொன்றணும். அப்படிதான் நம்ம கிரிட் யோசிச்சான். இப்ப அந்த மாதிரிதான் ஒரு பிளான் போட்டு இந்த ஒரு அட்டாக், இந்த கில்லையே இந்த லோக்கனை கொன்றணும்னு நினைச்சான். ஆனா இந்த கில்ல நம்ம லோக்கனை அவனால ஃபுல்லா கொல்ல முடியல. அவன் ஹார்ட்க்கு தான் எய்ம் பண்ணான். ஆனா அந்த அட்டாக் ஹார்ட்ல படல, லைட்டா கீழே மிஸ் ஆயிடுச்சு. நம்ம கிரிட்டுக்கு இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம லோக்கனும் என்னோட அட்டாக் ஓமேலே பட்டிருக்கல, கண்டிப்பா உன்னால இனிமேல் எதுவும் பண்ண முடியாது, இதோட உன்னை காலி பண்ணிடலாம் சொல்லி கரெக்டா நம்ம கிரிட்ட பிடிச்சு திரும்பி குத்தலான்னு வரும்போது அப்போதே நம்ம கிரிட் சொல்லுவான், ஸ்வாட்மேன்ஷிப்பை மட்டும் வச்சு சண்டை போடலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் சரிதான். இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒருவேளை செத்துட்டேனா இந்த ரைடனும் அத்தோட அழிஞ்சிரும். அதனால நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி இப்ப நம்ம கிரிட் டோரன் ரிங் ஆக்டிவேட் பண்ணி ஹீல் பண்ணிட்டு பின்னாடி காட் ஆன்ஸை கொண்டு வந்துருவான். அதோட சேர்த்து காட் ஆன்ஸை யூஸ் பண்ணி நாலா பக்கம் இருந்து மேஜிக் மிசைலை யூஸ் பண்ண போறான். இதை நம்ம லோக்கன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. கரெக்டா இந்த மேஜிக் மிசைல் பட்ட உடனே அவருக்குமே அதிகப்படியான டேமேஜ் விழுகும். அவரு என்னதான் மேஜிக் ரெசிஸ்டன்ட் ஆர்மரை போட்டிருந்தாலும் இந்த மேஜிக் மிசைல் எல்லாமே என்ஹான்ஸ்டு மேஜிக் மிசைல். சோ அந்த காரணத்தினால எல்லாமே அதிகப்படியான டேமேஜ் கொடுத்திருக்கும். ஆனா அத்தனையும் வாங்கிட்டு கூட அந்த ஆளு அப்படியே நிப்பாரு. அதை பார்த்த உடனே நம்ம கிட்ட கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீங்க கொஞ்சம் டஃபான ஆளா தான் இருக்கீங்க, ஆனா இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். இப்ப இது கேட்ட உடனே அவருக்கு என்னதான் கோவம் வந்தாலும் அவர் ஏத்துக்கிட்டே ஆகணும். நம்ம கிரிட்டோட ஸ்ட்ரென்த் ஒரு சாதாரண மனுஷனோட ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, ஒரு லெஜெண்டோட ஸ்ட்ரென்த். அத அவர் அவராவே ஃபீல் பண்ணிட்டாரு. இப்போ கிரிட் சொல்லுவான், இதுக்கு மேல நம்ம வெட்டி பேச்சலாம் வேணாம். நீங்க நிக்கிறது லார்டோட டெரிட்டரிக்கு முன்னாடி, நான் இந்த டெரிட்டரியோட லார்ட், இந்த ரைடன் என்னோடது. நீங்க என்னோட இடத்துக்கு என்னோட மக்கள் அட்டாக் பண்ணும், என்னோட இடத்தை இன்வைட் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆனா அதை அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் இதுக்கான விலையை கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கியே தருவேன். அதை கொடுக்காம உங்க யாராலையும் இங்க இருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கடுத்து லெஜெண்டரி அசாசினான டலுகா பத்தி சொல்லுவாங்க. இந்த டலுகா தான் அசாசினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவர். ஏன்னா இவர் தான் காசியம் டோரன், இவங்க ரெண்டு பேருக்குமே மாஸ்டர். அது மட்டும் கிடையாது, இவர் ஒரு அசாசினேஷன் பண்றாரு அப்படின்னா தடைய கூட விடாம பண்ணுவாராம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான அசாசின். இவரோட ஸ்டெல்த் டெக்னிக்கை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இவரோட லெவலுக்கு இதுவரைக்கும் யாரும் ரீச் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட டீச்சிங்ஸை முழுசா உள்வாங்கிக்க முடியாம போன காரணத்தினால டோரன், காசிம் இவங்க ரெண்டு பேராலையும் அடுத்த லெஜெண்டரி அசாசினா மாற முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் இவங்களுமே ஸ்ட்ராங்கான அசாசின்ஸ் தான். இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில கரெக்டா எட்னலோட ராயல் ஃபேமிலி இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் கிடைச்சிருக்கு, டலுகாவோட ஒரு புக். இதுல அவரோட மேஜரான டீச்சிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்குவாட உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராயல் ஃபேமிலி முடிவு பண்றாங்க. அதுக்காக 5000 அனாதை பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாருக்கும் இந்த புக்கை பேஸ் பண்ணி ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த புக்ல இருக்கக்கூடிய டீச்சிங் எல்லாத்தையும் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான டீச்சிங் அப்படின்றதுனால இந்த பசங்க எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியல. ஜஸ்ட் வெறும் 40 பேர் மட்டும் தான் இந்த டீச்சிங்ஸை ஓரளவு உள்வாங்கிக்கிறாங்க. ஆனா அவங்களாலையுமே காசிம் டோரன் லெவலுக்கு எல்லாம் வர முடியல. இருந்தாலும் ஓரளவு ஸ்ட்ராங்கான அசாசின்ஸா மாறிடுறாங்க. இப்ப இந்த மாதிரியான அசாசின்ஸ் தான் இந்த சில்வர் ஸ்குவாட்ரன். இப்ப இவனுங்களை தான் நம்ம பிரின்சிடன் இதுக்கு முன்னாடி டியூக்கோட வைஃபான ஐரின் இருக்கால, ஐரினை கடத்திட்டு வரணும் இல்ல அவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சார்ல, அந்த ஸ்குவாட் தான் இந்த ஸ்குவாட். இப்ப இவனுங்களும் உள்ள போயிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடலாம், நம்ம சீக்கிரமா அந்த டியூக்கோட வைஃபை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சானுங்க. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய வீட் ஃபீல்டு இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி போறதுக்கு அவனுங்களுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இவனுங்க வரத அங்க இருக்கக்கூடிய சாதாரண ஃபார்மர்ஸே கண்டுபிடிச்சானுங்க. ஆக்சுவலா இந்த ஃபார்மர்ஸ்க்கு அசசின் தான் வராங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. யாரோ வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அதனாலதான் திரும்பி பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஃபார்மர்ஸ்க்கு தெரியாம இப்ப போகணும்ன்றதுக்காக ஸ்டெல்த் டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இது டலுகாவோட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டெல்த் டெக்னிக். இப்ப இதை ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப வேகமா உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த நேரத்துல அந்த ஃபார்மர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த நெய்பர்ஸ்லாம் வந்து இந்தாங்க பொட்டேட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வேகமா ஒருத்தன் எல்லா ஃபார்மரையும் அடிச்சு தள்ளிட்டு வேகமா அந்த பொட்டேட்டோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா பிளாண்ட். நம்ம பிளாண்ட் எப்ப பார்த்தாலும் பசியிலே தான் இருப்பான் போல. அதனாலதான் இந்த பொட்டேட்டோஸ் அந்த அளவுக்கு சாப்பிடுவான். ஆக்சுவலா இந்த பொட்டேட்டோ எல்லாமே இங்க விளையக்கூடிய ரெயின்போ பொட்டேட்டோஸ். ஆரம்பத்துல இந்த உருளைக்கிழங்கு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா போக போக அதோட பிளேவர் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இது எல்லாத்தையும் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதுக்காகவே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் இவன் சாப்பிடறத பார்த்து இவன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானே, புள்ள ரொம்ப பசியில இருப்பான் போல, சரிப்பா இந்த நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற அம்மாக்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இவனுக்கே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் மேல பாசம் காட்டுவாங்க. இப்ப இந்த அசசின்ஸ் பக்கத்துல வந்த உடனே கரெக்டா இந்த பிளாண்ட் கண்டுபிடிச்சிருவான். என்னதான் அவனுங்க ஸ்டெல்த் போட்டிருந்தாலும் நம்ம பிளாண்ட் கண்ணுல இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா பிளாண்டுமே ஸ்ட்ராங்கான ஆளுதான். இப்ப இன்னொரு பக்கம் திரும்பி சண்டையை காட்டுவாங்க. இந்த லோக்கன் இருக்கார்ல, நம்ம கிட்ட அடி வாங்கின உடனே நம்ம கிட்ட பார்த்தா அவர் ரொம்ப பிரமிப்புல இருப்பாரு. ஆக்சுவலா லெஜெண்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் நார்மலா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க அவங்களோட அந்த துறையில ரொம்ப பீக்கு அடையறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு டைட்டில் கொடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு டைட்டில் நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கான உழைப்பா அவன் போட்டிருக்கான்னு அர்த்தம். அதுவும் இல்லாம ஏற்கனவே அவனோட ஸ்ட்ரென்த் அவன் கோலம் இன்வேஷன்ல காட்டினால, சொல்லப்போனா அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்த்ததுனால மட்டும்தான் நம்ம லோக்கன் இன்னும் அதிகப்படியான ட்ரைனிங்க போட்டு ஸ்வாட் மாஸ்டர் அப்படின்ற டைட்டிலே அடைஞ்சாரு. ஏன்
தன்னால கிரிட்ட தோக்கடிச்சிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் அவருக்கு வந்துச்சு. ஆனா இப்ப நம்ம கிரிட்ட பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடும், நம்ம கிரிட்டுமே அவனுமே ட்ரைனிங் போட்டிருக்கான், ஒரு லெஜெண்டா இருந்தாலும் அவனும் திருப்பி உழைப்ப போட்டு அவன் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி இருக்கா அப்படின்னு. ஆனா நம்ம கிரிட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கிடையாது. தான் இன்னும் ஒரு முழுமையான லெஜெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் யோசிப்பான். அது போறதுக்கு தனக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குன்னு நினைக்கிறான். ஏன்னா ஜெரக்கா கில்டோட மெம்பர்ஸோட எடுத்து பார்ப்போமே, அவங்க எல்லாருமே அவங்களோட எபிலிட்டிஸை எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க, ரொம்ப எஃபிஷியன்ட்டா அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம கிரிட்டால அவன் வச்சிருக்கிற எல்லா ஸ்கில்ஸையும் இன்னும் ஃபுல் மாஸ்டரி கூட பண்ணல. ஏன் அது மட்டும் இல்லாம நம்ம யூரா ஹோரோய் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கிளாஸஸ் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம கிரிட்டால அப்படி யூஸ் பண்ண முடியுதா என்ன? நம்ம கிரிட்டுக்கு லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்திங் ஸ்கில்ஸே இன்னும் எல்லாமே கிடைக்கவே இல்லை. சோ நம்ம கிரிட் போகிறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்கு. நம்ம கான் கிட்ட இருந்து நம்ம கிரிட் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டா. நம்ம ரிசல்ட்டை மட்டும் பார்க்க கூடாது, செய்ய வேண்டிய ப்ராசஸையும் பார்க்கணும் அப்படின்னு. நம்ம கிரிட் அதை ஒரு வெப்பனுக்கு பயன்படுத்தினா, ஆனா சண்டை போடுறதுக்கு அதை பயன்படும் அப்படின்றத நம்ம கிரிட் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம லோக்கனை ஃபேஸ் பண்ணும்போது இப்ப லோக்கனோட ஸ்ட்ரென்த்தையுமே அக்னாலேஜ் பண்ணுவா, நீமே ஸ்ட்ராங்கான ஆள் தான் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட் லோக்கன் பக்கத்துல போறான்னு தெரிஞ்ச உடனே இந்த பேரன் ஃபெரல் அவரோட அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும். அதை வச்சு அப்படியே முக்கிய எந்திரிச்சு நிப்பாரு. ஆனா அதை பார்த்த உடனே நம்ம கிரிட் அவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிடுவா. தன்னோட அந்த ஈயாரோட்ட வச்சு ஒரே ஸ்லாஷ் அத்தோட அவர் செத்துருவாரு. இப்ப எல்லா எக்ஸ்பீரியன் நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி அந்த தண்டர் ப்ரோ அப்படின்ற ஐட்டமும் கிடைச்சிரும். இதை பார்த்தோன்னே கோவமடைகிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்னும் வேகத்தோட நம்ம கிரிட் அட்டாக் பண்ணணும்னு வருவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கிரிட் சொல்லுவா, அன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் காப்பாத்தினேன், ஆனா அதுக்கான நன்றியை நீங்க இப்படிதானே காட்டுறீங்க, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது, இந்த தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன். நானும் சரி இந்த ரைடனும் சரி கண்டிப்பா நாங்க ஒரே ஒரு வேலையை மட்டும் தான் ஏத்துக்கிறோம், உங்களோட அந்த உயிர் உங்களோட அந்த ரத்தம் இந்த மண்ணில் சிந்தாத வரைக்கும் உங்க யாராலையும் இங்க இருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்த உடனே இந்த பிரின்ஸ் ரெண்டும் கத்துவாரு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தாக்கு பிடிங்க, அவன் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அவரோட பிளான் மொத்தம் 3 ஃபேஸ். ஒன்னு முன்னாடி இருந்து அட்டாக் பண்றது, இன்னொன்னு நம்ம கிரிடோட ஒய்ஃபை தூக்குறது, அதுக்கு அசாசின் ஸ்குவாட் அனுப்பிச்சு வச்சிட்டாரு, இன்னொன்னு ரைடனை பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது. சோ இது எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆச்சுனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு சக்சஸ்ஃபுல் ஆச்சுனாலும் கூட அவரால இந்த போர்ல ஜெயிக்க முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த நம்பிக்கை மட்டும் இந்த போர்ல அவரை ஜெயிக்க வச்சிராது. ஏன்னா ஏற்கனவே பின்னாடி போன அந்த படையை நம்ம போய் அவரை தோக்கடிச்சிட்டான். இப்ப முன்னாடி இருக்கிற படை நம்ம கிரிட் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, போனானுங்களே அந்த அசாசின் ஸ்குவாட் அவனுங்க பிளாண்ட் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்க. நம்ம பிளாண்ட அவனுங்களால தோக்கடிக்கவே முடியாது. இவனுங்க என்னதான் ஸ்டெல்த்தை யூஸ் பண்ணாலும் நம்ம பிளாண்டோட கண்ணை ஏமாத்தவே முடியாது. அவன் அசால்ட்டா இவங்க அத்தனை பேரையும் கண்டுபிடிச்சு அத்தனை பேரையும் அட்டாக் பண்ணுவான். அதை பார்த்த உடனே அவனுங்களும் கேட்பானுங்க, இந்த டலுக்காவோட ஸ்டெல்த் டெக்னிக்கே நீ பாத்துட்டியா, யார் நீ எங்க இருந்து வந்த, இதுக்காக எங்களை தடுக்கிற அப்படின்னு. அப்போ உடனே பிளாண்ட் சொல்லுவான், நான் இங்க இருக்கிற சாதாரண ஃபார்மர், நீங்க ஒருவேளை நான் ஆரம்பத்துல இந்த ரைடனுக்கு வந்த அட்டாக் பண்ண வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் நானே உதவி செஞ்சிருப்பேன், இந்த ரைடனை காலி பண்றதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா இப்ப என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சாதாரண பாட்டி கூட என் மேல பாசம் காட்டி எனக்காக அவங்களோட பங்கு அவங்களோட சாப்பாடையும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி அவங்களை அப்படியே விட்டுற முடியும், அவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதுவும் இல்லாம நான் லவ் பண்ண பொண்ணு இங்கதான் இருக்கா, அந்த பொண்ணு என்னோட லவ் வேணா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணுக்கு ஆபத்து வரதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா உங்க யாரையும் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபயர் ஆரோவை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நார்மலா பிளாண்ட் ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்றதுனால தன்னோட ஸ்வாட் தான் ஒரு மேஜிக் பாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவான். ஒரே இடத்துல ஸ்வாடாவும் யூஸ் பண்ணுவான், மேஜிக் பாண்டாவும் யூஸ் பண்ணுவான். அப்படிதான் சண்டை போடுவான். ஆனா எப்ப அவன் பியாரோட டீச்சிங் கீழே வந்தானோ, எப்ப பியாரோ கிட்ட இருந்து கத்துக்க ஆரம்பிச்சானோ அப்பவே அவன் நேச்சரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சா. சோ நம்ம பியாரோ மாதிரி இவனுக்குமே நேச்சர்னா என்னன்றது புரிஞ்சிருச்சு. நேச்சரோட மானாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டான். சோ அந்த ஒரு காரணத்தினால ஸ்வாட் இல்லைனாலுமே அவரோட வெறுங்கையை வச்சு அவனால மேஜிக்கை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண முடியும். இப்ப ஆல்ஷூர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெஜிஷியனோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மெஜிஷியனா பிளாண்ட் மாற ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆப்பரண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்றதுனால மட்டுமே இந்த அசாசின்ஸால அப்படியே திரும்பி போயிட முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட தலையில ஒரு ஸ்டிக்மா இருக்கும். இது ஒரு மார்க் மாதிரி. இதை யார் விட்டுருப்பா அப்படின்னா அந்த எட்லரோட ராயல் ஃபேமிலி. இவங்க ட்ரெயின் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஷன்ல இவங்க கண்டிப்பா மிஷன் முடிக்காம திரும்பி வந்துடக்கூடாது, போடுற உத்தரவை இவங்க கேட்டே ஆகணும்ன்றதுக்காக இந்த ஒரு ஸ்டிக்மாவை விட்டுருக்கானுங்க. சோ எங்கேயாவது இவங்க இந்த மிஷனை கைவிடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா அந்த ஒரு எண்ணம் வந்துச்சுனாலே போதும் அவங்களோட தலை வெடிச்சு செத்து போயிருவாங்க. சோ அவங்களே செத்தாலும் கூட இந்த மிஷனை அவங்க கேரி அவுட் பண்ணில ஆகணும். சோ வேற வழியே இல்லாம இந்த மிஷனை அவங்க கேரி அவுட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே நேரத்துல நார்மல் அசாசின்ஸ் தான் இந்த மெஜிஷியனுக்கு ஒரு பெரிய பெர்மனன்ட்டான எனிமி மாதிரி. ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம், ஃபேக்கர் தன்னந்தனியா நின்னு அத்தனை மெஜிஷியன்ஸை சமாளிச்சான். நார்மலா அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க நிக்கக்கூடிய இந்த மெஜிஷியன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதுவும் இல்லாம சாதாரண மெஜிஷியன் மட்டும் கிடையாது, அவன் ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன். சோ அவனோட இன்ஸ்டிங்க்ட் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த காரணத்தினால இந்த அசாசின்ஸ் எல்லாத்தையும் சமாளிக்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப வேற வழியே இல்ல, நம்ம டலுக்காவோட சீக்ரெட் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி டலுக்காவோட ஒரு பெரிய டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க, டலுக்கா த்ரெட். அத்தனை பேரும் ஒரே நேரத்துல அந்த டலுக்கா த்ரெட்டை கம்பைன் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த டலுக்காவோட டீச்சிங்ஸை முக்காவாசி எடுத்துக்கிட்ட நம்ம காசிம் இருக்கால, அவன் அந்த குழந்தை கூட உட்காந்து சொப்புச்சமா விளையாடிட்டு இருப்பான். ஆனா இதுவுமே ஒரு வகையில ட்ரைனிங் தான். இந்த லார்டுக்கு அவன் எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறான் அப்படின்னா இந்த பிளாக்கை ஒவ்வொரு தடவையும் அவன் தள்ளி வைக்கிறான். அப்போ இந்த லார்டு கரெக்டா இந்த பிளாக்கை எங்க இருந்தாலும் தூரத்துல இருந்து கரெக்டா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் பிறந்த குழந்தை தான் இருந்தாலும் பர்ஃபெக்ட்டா அடிக்கிறான். அதுக்கான காரணம் அவனுக்கு டேலண்ட் ரொம்ப அதிகமா இருக்கா. இருந்தாலும் இது ஒரு கேம் அப்படின்றதுனால இதெல்லாம் நடக்குது. இப்ப இந்த காசி முடிவே பண்ணிடுவான், இவன் மட்டும் தன்னோட மாஸ்டரோட அந்த டீச்சிங்ஸா எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, அதாவது அந்த டீச்சிங் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான் அப்படின்னா இவனால கண்டிப்பா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் அவனால கத்துக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். எதை வச்சு இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல, ஏன்னா அவன் பிறந்த குழந்தை தான். இருந்தாலும் காசிம் நம்புவான், அவனுக்கு அந்த டேலண்ட் இருக்கு நம்புவான். இப்ப இந்த நேரத்துல அந்த டலுக்காவோட த்ரெட் இருக்குல்ல, அந்த சீக்ரெட் டெக்னிக் அதை அவனுங்க யூஸ் பண்ணுவானுங்க. இதை இவன் இங்க இருந்தே ஃபீல் பண்ணிடுவான்.
ஓஹோ, டலுக்காவோட டெக்னிக்ஸா? அதுவும் நான் இங்க இருக்கும் போதே இன்னொருத்தவங்க யூஸ் பண்றாங்களா? பார்க்கணும்னு ஆர்வமா தான் இருக்கு. ஆனா கண்டிப்பா அவங்களால இவ்வளவு தூரம் வரவே முடியாது. ஏன்னா அந்த வாசல்ல நிக்கிறவன் அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்றது காசிமுக்கு தெரியும். ஏன்னா அங்க நிக்கிறது பிளாண்ட தாண்டி அவங்களால வரவே முடியாது. நம்ம பிளாண்ட் இப்ப போக போக டபுள் கேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் இன்னும் அவனோட கையில ஸ்வாட எடுக்கவே இல்ல. சொல்ல போனா ஒரு ஸ்வாட்ஸ்மேன். ஆனா ஸ்வாடையும் தாண்டி மேஜிக்க வச்சு அத்தனை பெரிய சமாளிப்பான். இப்ப இன்னொரு பக்கம் தன்னை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கிற அந்த கோவத்தோட இருக்கிற அந்த எனிமீஸை சமாளிக்கணும்ன்றதுக்காக நம்ம கிரேட் ஒரு பெரிய ரேஞ்ச் அட்டாக்ஸை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. கிரேட் ஸ்வாட கையில எடுத்து பேக்வார்ட் ஸ்வாட் டான்ஸ் வேவ் யூஸ் பண்ணுவா. அதை யூஸ் பண்ணி அத்தனை எனிமியை அப்படியே தடுத்துருவா. அவங்க எல்லாரும் ஈஸியா சமாளிச்சிருவா. போக போக இந்த பிரின்ஸ்லோட மனசுக்குள்ள பதட்டம் ஏறிக்கிட்டே இருக்கும். அவர் பண்றது எல்லாமே தப்பா போயிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இருந்தாலும் அவர் முன்னாடி மட்டும் ஒரு ஸ்வாட வைக்கல, பின்னாடி ஒரு ஸ்வாட வச்சிருக்காரு. அந்த ஸ்வாட் கண்டிப்பா எனிமியோட முதுகா குத்தும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணுவாரு. இப்போ உடனே லோக்கனை பார்த்து எல்லா சோல்ஜர்ஸையும் கொஞ்ச நேரம் என்கரேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு நல்ல நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம லோக்கன் சொல்லுவாரு, சார் ஒருவேளை அப்படி நல்ல நியூஸ் வந்திருக்கணும்னா இனி யாரும் வந்திருக்கணுமே, இந்த வரைக்கும் என்ன தகவலுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா இவங்க படையில ஒரு பகுதியை அந்த இடத்துல அட்டாக் பண்ண போனாங்க. ஆனா இந்த வரைக்கும் ஒரு சின்ன தகவல் கூட இல்ல. ஏன்னா தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு பெரிய ஃபைட் போகுதுன்னா ஒரு பெருசா ஏதாவது எக்ஸ்ப்ளோஷனாவது இருக்கணும்ல. ஆனா எதுவுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு. அப்ப ரைடர்ல சண்டை நடக்குதா இல்லையானே உங்களுக்கு தெரியல. வரிசையா எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அது என்ன அப்படின்னா அந்த சில்வர் ஸ்குவாட்ரன், அதாவது அந்த அசாசின் ஸ்குவாட், அவனுங்க கண்டிப்பா டியூக்கோட வைஃபை பிடிக்க போனானுங்க. அவனுங்க மட்டும் கரெக்டா டியூக்கோட வைஃபை மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்துடலாம், எதுவுமே பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்லனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா அந்த நேரத்துல இந்த மொத்த ஸ்குவாடையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அலைங்க வச்சிருப்பானுங்க. அவன் ஆர்ப் மூலமா பார்த்து சொல்லுவான், சார் அந்த ஸ்டிக்மா எல்லாமே மொத்தமா மறைஞ்சு போயிடுச்சு, மொத்த அசாசின் ஸ்குவாடுமே காலி ஆயிட்டாங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே அவ்வளவுதான், ஒரு பெரிய ஷாக்கு, ஒரு பெரிய இடி நம்ம பிரின்ஸ்டன் தலையில வந்து விழுந்துரும். அவர் யோசிச்ச எல்லாமே தப்பா போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம லோக்கனுக்கும் தெரிஞ்சிடும், இந்த பிரின்ஸ்டனை பார்த்த உடனே அவரால் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு. இப்போதைக்கு அவன் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஆனா அவனாலவே சண்டை போட முடியல. ஒருவேளை இங்க மட்டும் நம்ம கிரிட்டோட ஆர்மி கிட்ட நம்ம ராயல் ஃபேமிலியோட ஆர்மியே தோத்து போச்சுன்றது தெரிய வந்துச்சு. கண்டிப்பா இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்ச உடனே இருக்கிற எல்லா நோபல்ஸுமே இதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ராயல் ஃபேமிலி மொத்தமா காலி ஆயிடும். இப்ப இதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, கிரிட்ட கொல்லணும். அதுக்கு இவர் என்ன பண்ணுவா அப்படின்னா வைஸ் கேப்டன் சொல்லி இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் மொத்தமா கிரிட் அட்டாக் பண்ண சொல்லுங்க, எல்லாரும் கிரிட்ட மட்டும் டார்கெட் பண்ணுங்க, அவனை மட்டும் கொல்லணும், எப்படியாவது அவனை கொண்டுறணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அதை பண்ணிட்டா கூட இவங்க ஓரளவு ஜெயிச்சிருவாங்க. அதான் அவர் யோசிப்பாரு. இப்ப அவருமே அவரோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை மிச்சம் எடுத்துட்டு வருவாரு. எப்படியாவது இந்த லெஜெண்டை தோக்கடிச்சு நானும் ஒரு லெஜெண்டா மாறணும் அப்படின்னு. அதுக்காக நம்ம கிரிட்ட கொல்லணும் முடிவு பண்ணாரு. ஆனா இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கிரிட்டுக்கு எதிராக எல்லா எனிமிஸும் போக ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரிட்டுக்குமே ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த எனிமிஸையும் கொல்லாம இருந்தான். அதுக்கான காரணம் கொஞ்சம் தன்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம், அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு திருப்பி எல்லாம் கிடைக்காது, அடிக்கடியா வரப்போகுது. அதனாலதான் பொறுமையா இருந்தா. ஆனா போக போக அவனோட ஸ்டாமினா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அத்தனை பேர் அவனை டார்கெட் பண்ணாங்கன்னா அவனுக்கு இதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம கிரிட்ட காப்பாத்த அங்க ஒருத்தன் வருவான், ராடன் உள்ள போது, லார்ட் கிரிட் நீங்க இங்க இருந்து போயிருங்க, நீங்க போய் மார்க்கஸ் டைம் மட்டும் எப்படியாவது பாத்துக்கோங்க, இந்த சிச்சுவேஷனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போட்டே லோக்கன் ஜம்ப் பண்ணி வந்து, நீ ஏற்கனவே என்கிட்ட தோத்து போயிட்ட, உனக்கு இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இடம் கிடையாது, நீ இப்பவே போயிடு, உன்னை கொல்ல போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடனை கொல்றதுக்காக வருவா. அப்போட்டே கிரிட் யோசிப்பா, என்னதான் இவனோட கேரக்டர் அவனுக்கு பிடிக்கலனாலும் இவனோட லாயல்ட்டி அவனுக்கு பிடிச்சிருக்கு, இவன் உண்மையிலே ஒரு லாயலான ஆளுதான். சோ இப்படி ஒருத்தனை எதுக்கு சாவடணும், சாவோட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அவனை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு நீ பின்னாடி போயிரு, அவன் சொல்ற மாதிரி உனக்கு இந்த பேட்டில் ஃபீல்ட்ல இடம் இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம கிரிட் முன்னாடி போவான். நம்ம கிரிட் முன்னாடி போனதும் பேக்வார்ட் ஸ்வாட் டான்ஸ் ரெஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுவான். அத்தனை பேரையும் பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயே பிடிச்சு வச்சிருவான். இப்ப எவனாலையும் அவனோட கையை அசைக்க கூட முடியாது. அவனுங்களா அப்படியே நிக்க போகுது. இந்த ஒரு விஷயம் லோக்கன் மேல மட்டும் செயல்பட்டு இருக்காது. ஆக்சுவலா லோக்கன் இருக்கால, அவனோட பாடியை இப்ப எக்ஸ்ட்ரீம் எடுத்துட்டு போறான். தன்னோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தையும் வெளில எடுத்துட்டு வரதுனால இது அவன் மேல ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். ஆனா அவன் மட்டும் நம்ம கிரிட் அட்டாக் பண்றதுக்காக அப்படி வருவான். நம்ம கிரிட்டுக்கு என்ன பண்றதே தெரியாது. ஏன்னா நம்ம கிரிட் இப்படி ஒரு நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆஸ்பஃபல் இந்த லோக்கனை மொத்தமா காலி பண்ண முடிவு பண்ணிடுவா. ஏன்னா ஆஸ்பஃபல் ஆரம்பத்துல இருந்து வேடிக்கை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கானா. இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கும் ஷைன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முன்னாடி போவான். ஆனா இந்த வாய்ப்பும் வீணா போயிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கரெக்டா முன்னாடி வந்து இந்த அட்டாக்கை தடுக்கிறது நம்ம கிரிட் மாதிரியே இருக்கிற நம்ம ராண்டி வந்து இந்த அட்டாக்கை தடுத்த உடனே இப்பயும் நம்ம ஆஸ்பஃபலுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. இப்ப கரெக்டா நம்ம லாவல் ஒரு மெசேஜ் நம்ம கிரிட்டுக்கு கொடுப்பா. அது என்ன அப்படின்னா இந்த பேட்டில இதுக்கு மேல இருக்க வேணாம், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்ப நம்ம லாவல் அவனோட அல்டிமேட்டான ஸ்கில்லை ப்ரிப்பேர் பண்ணிட்டா. அதுக்கான டைம் எடுத்து கரெக்டா ரெடி பண்ணி வச்சிருக்கா. அதோட சேர்த்து இப்ப நம்ம கிரிட் அவனோட உண்மையான ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டா இந்த பேட்டில சீக்கிரமா முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா முன்னாடி நம்ம லாவல் அவனாவே டைரக்டாவே அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு கிளாஸ் வச்சிருந்தான். ஆனா இந்த ரைடனை டெவலப் பண்ண அப்படின்றதுக்காக தேர்ட் அட்வான்ஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே அவனோட கிளாஸை சேஞ்ச் பண்ணிட்டான். அது ஒரு சப் கிளாஸ் எடுத்துட்டான். சோ அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸை வச்சுக்கிட்டு அவனால மத்தவங்களை அட்டாக் பண்ண முடியாது. ஜஸ்ட் மத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம கிரிட் அட்டாக் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும் தன்னோட அல்டிமேட்டான ஸ்கில்லை யூஸ் பண்றான். நம்ம கிரிட் அவன் விட்டு சும்மா இருப்பானா
என்ன அந்த ஸ்வாட் எடுத்து கையில நல்லா கிரிப்பா புடிச்சுக்கிட்டு இப்போ உடனே அவனோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. பிளாக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பேக்மோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணுவா. வேவ், லிங்க், கில், டிரான்ஸ்ஜெட்னு வரிசையா எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ணுவா. இதோட அந்த லாவலோட அல்டிமேட்டான ஸ்கில்லும் சேருமா. இது ரொம்ப பெரிய இம்பாக்ட கொடுக்கும். எந்த சோல்ஜராலும் எதிர்த்து நிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இம்பாக்ட். ஏன் லோக்கனால கூட எதிர்த்து நிக்க முடியாது. அவ்வளவுதான் நம்ம கிட்ட முடிவே பண்ணிடுவா. இனி நம்ம ஜெயிக்கிறதை எவனாலும் தடுக்க முடியாது. ஆஸ்பஃபல் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி கூட்டிட்டு போய் எல்லா லூட்டையும் பொறுக்கிடு அப்படின்னு. இப்போ இதை கேட்ட உடனே நம்ம ஆஸ்பஃபல் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த லூட் எல்லாத்தையும் பொறுக்கிறதுக்கு அவனுக்கு மறுபடியும் இதே வேலை தான் கொடுக்குறானுங்க. அவனுக்கும் ஷைன் ஆகிறதுக்கு ஒரு மொமெண்ட் கொடுக்கவே மாட்டானுங்க. அநேகமா கிளினிக் பிளஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யூஸ் பண்ணா அதை இந்த மாதிரி எல்லாம் ஷைன் ஆக விடுவாங்க. இப்ப ரைனோட சோல்ஜர்ஸ் மிச்சம் இருக்கிற அந்த எனிமி ஃபோர்ஸஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்துல நம்ம கிரிட் இருக்கால அவனுக்கு ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் தொடர்ச்சியா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அதுவும் இல்லாம அவனோட எல்லா பெரிய பெரிய ஸ்கில்ஸையும் கூல் டவுன் விடாம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால மான கன்சப்ஷன் அதிகமா இருக்கும்ல. அதனால தான் நம்ம கிரிட் ரொம்ப டயர்டா இருக்கான். ஆனா இதை பார்க்கும்போது நம்ம லாவலுக்கு ஒரு சில டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம கிரிட் தொடர்ச்சியா பெரிய பெரிய ஸ்கில்ஸ், அதுவும் அதிகமான அளவு அட்டாக் கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் தான் யூஸ் பண்றான். அதனால அவன் டயர்ட் ஆகிறது என்னமோ நார்மல் தான். இருந்தாலும் கூட நம்ம கிரிட் தொடர்ச்சியா அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கில்ஸை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண மாட்டானோ அப்படின்ற டவுட் இப்ப நம்ம லாவலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது யூராவோ இல்ல மத்தவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிட் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண மாட்டான். ஏன் நம்ம கிரிட் பார்க்கும்போது ஒரு கிராவ்கள் ஆக்னஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிற அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்ம கிரிட் இருக்க மாட்டான். நம்ம கிரிட் கிட்ட நிறைய ஃப்ளா இருக்கு. ஆனா அந்த ஃப்ளா எல்லாம் தான் நம்ம கிரிட் உருவாக்குது. அந்த ஃப்ளாவை ஈடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிரிட் அதிகப்படியான எக்யூப்மெண்ட்ஸ் செய்யறான். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம கிரிட்டோட அந்த ஃப்ளாவை கட்டுப்படுத்துது. சோ அந்த வகையில பார்க்கும்போது நம்ம கிரிட் அவனும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கா. என்ன அவனோட வழியில அவன் பெர்ஃபெக்ட்டா இருக்கா. இப்ப இத பார்க்கும்போது நம்ம லாவலுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம கிரிட் கிட்ட வேற ஏதாவது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும் தான் நம்ம கிரிட்டோட growth இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு யோசிப்பா. இப்ப இந்த போர் அவங்க தோத்தே போயிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம லோக்கன் டக்குல ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு நேரா பிரின்ஸ் ரென் கிட்ட போய், பிரின்ஸ் ரென் இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லுவா. அசசன் ஸ்குவாட்ரன்ல எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ஒரு 3 பேர் இங்கே வெயிட் பண்ணுவாங்க. இவனுங்க கூட சேர்ந்து நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம பிரின்ஸ் ரென்னால அங்க இருந்து போக முடியாது. ஏன்னா இந்த போரை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப போய் ஓடுறோமே, இது சரி வருமா அப்படின்னு அவர் கேட்கும்போது அப்போ உடனே அந்த லோக்கன் ஒரு விஷயத்த சொல்லுவா. பிரின்ஸ் ரென் நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இங்க நம்ம எதுக்காக வந்தோன்றதை யோசிச்சு பாருங்க. உங்களோட கோல் என்ன? நீங்க அந்த எட்னலோட சிம்மாசனத்துல உட்காரணும். அதுக்கு இந்த ஒரு தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்க திரும்பி போங்க. திருப்பி இன்னும் பலத்தோட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப இது கேட்ட உடனே பிரின்ஸ் ரெனுக்கும் வேற வழி இல்லாத காரணத்தினால அந்த அசசன்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அந்த குதிரையில போறப்ப நம்ம பிரின்ஸ் ரெனோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான். இந்த போர் எங்க தப்பா போச்சு. அவர் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணாரு. யார்கிட்டயும் இந்த சீக்ரெட்டை வெளியிட விடாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இவ்வளவு பெரிய ஒரு படையை இங்க கூட்டிட்டு வந்தாரு. இவர் இங்க வர வரைக்கும் ரெய்டனுக்கு இவர் வர போறாருன்றது தெரியாது. சோ அப்படி இருக்கிறப்ப அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா முன்னாடியே அந்த படைகளை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. சோ அவர் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம முன்னாடி மட்டும் அடிக்கிறது இல்லாம பின்னாடி ஒரு படையை வச்சு அடிக்கிறது, நடுவுல அசசன் ஸ்குவாட் அனுப்பி டியூக்கோட வைஃபை தூக்குறது, இது எல்லா பிளானையும் சரியா தானே பண்ணும். ஆனா எல்லாமே தப்பா போச்சு. அப்படி எங்க தான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு தப்பா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் கிரிட்ட ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. அதை தான் பண்ணிருக்க கூடாது அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அதை புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னன்னா, இங்க இருந்து தப்பிச்சு போய் திருப்பி இன்னும் பலத்தோட வரணும். அப்படி வந்து திரும்பி ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா அப்படி போக விடக்கூடாது அப்படின்னு அவரோட குதிரைக்கு முன்னாடி கரெக்டா ஒரு ஆரோ எடுத்து பண்ணி அடிப்பானுங்க. யாருன்னு பார்த்தா பின்னாடி லாவலும் ஒரு சின்ன ஸ்குவாட் இவரை தோத்திட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப இவனுங்க எல்லாரும் குதிரையில வரும்போதே ஆரோஸை யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா அப்படி யூஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா பேலன்ஸ் இருக்காது. ஆனா இவனுங்க எல்லாரும் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் இருக்கால அவன் இதுக்காகவே ஒரு எக்யூப்மென்ட் செஞ்சு கொடுத்திருக்கான். இவனுங்களுக்கு குதிரையில இருக்கும்போது கூட பேலன்ஸ் இருக்கணும்னு. அதனால மட்டும் தான் இவனுங்க குதிரையில பயணம் பண்ணிக்கிட்டே ஆரோஸ் செலுத்துவானுங்க. ஆனா இந்த ஆரோஸ் எல்லாத்தையும் அந்த அசசன்ஸ் தடுத்துருவானுங்க. ஏன்னா அவனுங்களுமே ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான். அவனுங்களால பிளான் மாதிரியான ஒரு ஆளை தான் எதிர்க்க முடியாது. மத்த சாதாரண சோல்ஜரோட ஆரோல அவனுங்க ஈஸியா தடுத்துருவானுங்க. ஆனா இங்க நம்ம லாவல் அந்த சோல்ஜர்ஸை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க மாட்டான். இன்னொரு முக்கியமான ஆளையும் கூட்டிட்டு வந்திருப்பான். ஒரு சீக்ரெட் வெப்பன். இப்ப அதுதான் வெளில எடுப்பான். அது வெளில வந்த உடனே யார்கிட்ட நான் மோதுறீங்க, நான் தான் கிரேட்டஸ்ட் டீமனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசசன்ஸ் எல்லாத்தோட ஸ்டாட்ஸையும் மொத்தமா உறிஞ்சிரும். இந்த பிரின்ஸ் ரெனுக்கு என்ன வந்து அட்டாக் பண்ணுச்சுனே தெரியாது. இருந்தாலும் அவர் ரொம்ப தூரம் முன்னாடி வந்துட்டாரு. இப்படியே தப்பிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது அப்போ அவர் முன்னாடி வந்து நிக்கும். எங்கடா போற செல்லம் அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் திரும்பி பாப்பாரு. பார்த்தா நம்ம முன்னாடி வந்து நிப்பாப்பல. அவரோட மெஜஸ்டிக்கான போஸ்ட்க்கு முன்னாடி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இந்த பிரின்ஸ் ரெனு மாட்டிக்கிறாரு. இப்ப இந்த பிரின்ஸ் ரெனு இந்த லோக்கன் இருக்கிற மிச்சம் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் மொத்தமா முட்டி கால் போட வச்சு நம்ம கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்ப பிரின்ஸ் ரெனால இது ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் ஒரு ராஜாவோட பையனா. ஆனா நம்ம கிட்ட ஒரு காமனரா, ஒரு காமனர் முன்னாடி ஒரு ராஜாவோட பையன் முட்டி கால் போட்டு பேசலாமா? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? உனக்கு ஒரு பேசிக்கான கோர்ட்டசி கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கேட்பா. ஆனா இது கேட்ட உடனே நம்ம கிட்ட கேட்பா, நான் என்னமோ உன்னோட இடத்துக்கு வந்து உன்னை இன்வைட் பண்ண மாதிரி வந்த மாதிரி சொல்ற, நீ தானே என்னோட இடத்துக்கு வந்த, அப்ப நீ தான் குற்றவாளி, நீ இந்த குற்றத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே அந்த ரெண்டுக்கு இன்னும் கோவம் வரும். நீ தானே ஆரம்பத்துல இந்த ராயல் ஃபேமிலியை ப்ரோவோக் பண்ண, அப்ப எல்லா தப்பையும் நீ தானே பண்ண, இது எல்லாத்தையும் நீ தான் ஆரம்பிச்சு வச்ச. இந்த எட்னலை பொறுத்த வரைக்கும் ராயல் ஃபேமிலி தான் மேல இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே நமக்கு அதுக்கு மேலே பொறுமையா இருக்க மாட்டான். சலுப்புன்னு அவனுக்கு ஒரு அறை கொடுத்து என்ன பேசிக்கிட்டே இருக்க, முதல்ல வாய மூடு அப்படின்னா என்ன சொல்ல வர? ராயல் ஃபேமிலி எதிர்த்து வந்தா நாங்க எதுவுமே பண்ணக்கூடாது, நாங்க எதிர்த்தே நிக்க கூடாது, அப்படியே எங்களோட அந்த தோல்வியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரியா? என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா?
நீ என்னோட இடத்துக்குள்ள வந்திருக்க, வந்து எங்க எல்லாரையும் பிடிக்கணும் ட்ரை பண்ணிருக்க அப்படின்னா நான் எதிர்த்து நிக்கதான் செய்வேன். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் போகலன்னு கடைசியா பழிய தூக்கி ஏன் மேல போட்டியா? உன்ன மாதிரியான ஆளுங்களை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். இதுக்கான தண்டனை மரணம். உனக்கு நான் கண்டிப்பா மரணத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவா. இதை சொன்ன உடனே அப்ப நம்ம லாவல் இருக்கால ஒரு சீக்கிரட்டான மெசேஜ் நம்ம கிரிட்டுக்கு அனுப்புவான். அப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்ப வெஸ்ட் கான்டினென்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்னரோட ராயல் பிரின்ஸை கொல்றதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. சோ கண்டிப்பா ராயல் ஃபேமிலி மேல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அப்படி கை வச்சா எட்னல் ஃபேமிலி உங்களை எதிர்த்து வந்துரும். மொத்த எட்னலுமே உங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம கிரிட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நம்ம எட்னல்ல இருந்து தனியா போயிருவோம். அப்படி தனியா போயிட்டா நம்மள யாராலையும் எதிர்க்க முடியாது அப்படின்னு. ஆனா அதுவுமே பிரச்சனை அப்படின்னு நம்ம லாவல் சொல்லுவான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப ட்ரைடன் இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறல. இவங்களால எட்னல்ல இருந்து தனியா போய் உங்களால சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா இந்த எம்பையர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சகாரன் எம்பையர். அது இன்னும் பிரச்சனையே ஏற்படுத்தும். அந்த காரணத்தினால இந்த ரென் அப்படியே விட்டுறலாம். ஏன்னா இப்போதைக்கு இவனால ராஜாவை மாறவே முடியாது. இப்ப இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கால, இந்த வார்ல நிறைய பேரை கொண்டிருக்கால, இந்த எல்லா லாசஸ்க்கும் இவன் தான் காரணம். அந்த பொறுப்பை எல்லாத்தையும் அவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பா இவன் ராஜாவை மாறது கஷ்டமாயிடும். ஒருவேளை இவன் ராஜாவா மாறினா பிரச்சனை வரலாம். ஆனா இவன் தான் ராஜாவா மாற மாட்டான்ல, அதனால இவன் விட்டுலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம கிரிட்டுமே இந்த லாவல் சொல்றதை ஏத்துக்கிறவா. ஏன்னா இப்போதைக்கு இவனை கொல்றது கண்டிப்பா பிரச்சனை தான். அதனால நம்ம கிரிட்டுமே கொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவா. இப்போ உடனே நம்ம பிரின்ஸ் ரென்னை பத்தி கேட்பான். ஆமா பிரின்ஸ் ரென், நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் மட்டும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கிங்குக்கு உடல்நல சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதா போச்சு. ஏன்னா நீ என்னைக்காவது ஒரு நாள் த்ரோனுக்கே ஆபத்து கொடுப்ப, அதனாலதான் உன்னை வந்து அட்டாக் பண்ண வேண்டியதா போச்சு. நீ மட்டும் அன்னைக்கு ராயல் ஃபேமிலிக்கு லாயலா இருப்ப அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ கிங்குக்கு லாயலா இருப்பேன்னு சொன்னதுனால மட்டும் தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவான். இப்போ உடனே நம்ம கிரிட் யோசிப்பான். அட பாவிகளா, அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கடா இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க. இருந்தாலும் அன்னைக்கு லாவல் தானே சொல்ல சொன்னா. அப்ப லாவல் இது எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கானா? இந்த பைத்தியக்கார வேலை தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இப்பதான் யோசிச்சு பாப்பா. லாவல் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான்னு நம்ம கிரிட்டுக்கு இப்பதான் புரிய வரும். இப்போ உடனே திருப்பி அந்த பிரின்ஸ் என்ன பார்த்து சொல்லுவா, நீங்க பண்ண தப்புக்கள் எல்லாம் ரொம்ப கொடுமையானதா இருந்தாலும், உங்களை கண்டிப்பா நான் கொல்ல வேண்டியதா இருந்தாலும் நான் உங்களை போனா போதுன்னு மன்னிச்சு விடுறேன். ஏன்னா நான் ராயல் ஃபேமிலிக்கு நானும் ஒரு லாயலான ஆளு. அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் உங்களை போனா போதுன்னு மன்னிச்சு விடுறேன். இப்படி என்னோட லாயல்ட்டியை நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பொழைச்சு போங்க அப்படின்னு சொல்லிடுவான். இது கேட்ட உடனே பிரின்ஸ் ரென்னு அப்புறம் நம்ம லோக்கன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஷாக் தான். ஏன்னா ஒரு டெரிட்டரி இந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனையா நிறைய பேர் கொண்டுருவாங்க. ஆனா இவர் எதுவுமே பண்ணாம அப்படியே அனுப்புறாரா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப பிரின்ஸ் ரென் தான் கேட்பாரு, இப்பதானே நீ என்ன கொண்டுருவேன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு என்ன உயிரோட அனுப்புற அப்படின்னு. இதை கேட்டோடனே நம்ம கிரிட் சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் உனக்கு என்ன எதையாவது மூக்க நுழைச்சுக்கிட்டே இருக்கணுமா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பியா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நான் கிங்குக்கு லாயலா இருப்பேன் அப்படின்னு. இப்பயே அந்த லாயல்ட்டியை காட்டுறேன். அதனாலதான் உன்னை உயிரோட விடுறேன். அதுவும் இல்லாம உனக்கு நான் கண்டிப்பா நிறைய இடத்துல பிரச்சனை வெடிக்கும். மொத்த எட்னலுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால மட்டும் தான் உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே இந்த அளவுக்கு நம்ம கிரிட் யோசிக்கிறானா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இப்பதான் பிரின்ஸ் ரெனுக்கு புரிய வரும் நம்ம கிரிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. இப்போ உடனே நான் இந்த எட்னல் கிங்டமோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸா சொல்றேன். நான் கண்டிப்பா நான் இந்த ஒரு கருணையை மறக்கவே மாட்டேன். என்னோட வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த நன்றியை நான் காட்டியே தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம பன்னி பண்ணிருக்கால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த கண்டென்ட் போக போக இன்னும் சூப்பரா போயிட்டே இருக்கு. நார்மலா எட்னல் கிங்டம் வந்து எதிர்த்து வந்து சண்டை போட்டு அதுல கிரிட் ஜெயிச்சதே பெரிய ஒரு கண்டென்ட். ஆனா அதையும் தாண்டி ஒரு கிங்டமோட ராஜாவா மாற வேண்டிய ஆளு இப்ப நம்ம கிரிட் கிட்ட இந்த மாதிரி கால்ல விழுந்தார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட். அவ்வளவுதான், என்னோட கண்டென்ட் தான் எங்கேயோ போகுது, நான் திருப்பி பெரிய ஸ்ட்ரீமரா மாற போறேன் அப்படின்னு நம்ம பன்னி பண்ணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே நம்ம கிரிட் ஒருத்தனை பார்த்ததுனால மட்டும்தான். நம்ம கிரிட் கண்டென்ட் ஓவர்ஃப்ளோவர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப நமக்கு மறுபடியும் ரைட்ல தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஐரனோட பில்டிங் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல இந்த அசசன் ஸ்குவாட் அப்படியே அவங்க சுத்தி சூழ்ந்திருப்பானுங்க. எதுக்காக அப்படின்னா ஆக்சுவலி இவங்களோட ஸ்டிக்மா மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்க சாகல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிளாண்ட் தான். நம்ம பிளாண்ட் இவங்க எல்லாரும் பார்த்த உடனே ஓ உங்க எல்லாருக்கும் மேலே ஸ்டிக்மா இருக்கா, சரி அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா ரிமூவ் பண்ணிடுவான். ஏன்னா அவர் கிரேட் மெஜிஷியனோட பையன். அதுவும் இல்லாம அவனுமே ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன். அதனால அது ரிமூவ் பண்றது அவனுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது ஈஸியா ரிமூவ் பண்ணி இவங்க எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருவா. நீங்க எல்லாரும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா திருப்பி தப்பு மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. ஆக்சுவலா இந்த அசசன்ஸ்க்கு இது வரைக்கும் ஃப்ரீடம்னா என்னன்னே அவங்களை பார்த்தது இல்ல. அதனால இவங்களுக்கு ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தரவுன்னு போட்டா அதை ஃபாலோ பண்ணுவானுங்க. அதனால அதையும் தாண்டி ஃப்ரீடம்னு கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிப்பானுங்க. இப்போ உடனே பிளாண்ட பார்த்து சார் நீங்க தான் எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க, அதனால நாங்க உங்களே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிளாண்டுக்கு இவங்க கூட இருக்கிறது பிடிக்காது. அதனால இவங்க கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா டியூக்கோட வைஃபை போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்க, ஆனா பில்டிங் கூட யாரும் போக கூடாது, சுத்தி நின்று தான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவான். அதனால மட்டும் தான் இவங்க இங்க வந்திருக்கானுங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியாது. இருந்தாலும் முதல் முறையா அவங்களோட வாழ்க்கையில அவனுங்களா ஒரு முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுவானுங்க. எப்பயுமே அந்த கத்திய அவனுங்க மத்தவங்க கொல்றதுக்காக தான் தூக்கி இருக்கானுங்க. இப்ப ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தூக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கானுங்க. அப்ப அந்த நேரத்துல சைடுல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ஓஹோ டல்காவோட டெக்னிக்ஸா எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு. இது கேட்ட உடனே அவனுங்க சுத்தி முத்தி பாப்பானுங்க, எப்படி நம்ம ஸ்ட்ரெல்த்ல இருக்கோம் அப்படின்னு. அப்பதான் அவனுங்க முன்னாடி நம்ம காசிம் வந்து நிப்பா. ஆக்சுவலா நம்ம காசிம் இவங்களை பார்த்து என்னாச்சு உங்க எல்லாரும் தோத்தி விட்டுட்டானுங்களா, என்ன எனக்கு கீழே வந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா.
இப்ப இவங்களும் இனிமேல் நம்ம காசிமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம காசிம் அவனுக்கு ஒரு படையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட ரொம்ப வருத்தத்துல இருப்பான். யோ 4000 பேரை கொண்டு வெறும் 2000 பேருக்கான லூட்டு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. நீ என்ன சொன்ன லாவலு? நான் மட்டும் ராஜாவா மாறேனா? ஆனா கொட்டுன்னு கொட்டும். நான் கோடீஸ்வரனா மாறிடுவேன். ஒரு கர்மமும் வரல. எல்லா படமும் ஏன்ட்டு தான் போயிட்டு இருக்கு. இதுக்கே நான் ராஜாவா மாறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போடே லாவல் சொல்லுவான். இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நமக்கு தான் 25,000 கோல்டு லூட்டா கிடைச்சிருக்குல்ல, அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. 25,000 கோல்டு என்ன சின்ன அமௌண்டான்னு கேட்கும்போது, ஓ 25,000 கோல்டா அவ்வளவு கிடைச்சிருச்சா? அப்படின்னா சூப்பர், வார் ரொம்ப சூப்பரா இருக்கு. லாவல் இப்பே படையை தரட்டு, நம்ம எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுவோம். கேப்டன்ல போய் அட்டாக் பண்ணுவோம். எம்பையர் போய் அட்டாக் பண்ணுவோம். எவ்வளவு வேணா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்பா. எங்க நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? வார் என்ன அவ்வளவு சாதாரண நினைச்சீங்களா? இப்போதைக்கு நம்ம ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறல. இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ நமக்கு திரும்பி கேசலுக்கு போகலாம்னு முடிவு பண்ணிடுவான். அப்ப ஆஸ்மஃபலை பார்த்து, ஆஸ்மஃபல் உன்னால மட்டும் தான் இது எல்லாமே பாசிபிள். நீ அந்த சோல்ஜர்ஸ் ட்ரைனிங் கொடுத்ததுனால மட்டும் தான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்காங்க. அவங்க எல்லாரும் இப்ப எதிர்த்து சண்டை போட்டு இந்த போர்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஆஸ்மஃபலுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் முன்னாடி பாராட்ட உடனே அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட லாயல்ட்டியும் மோட்டிவேஷனும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போனே நமக்கு திரும்பி ஆஸ்மஃபலை பார்த்து, அதனால ஆஸ்மஃபல் நீ இன்னும் திருப்பி சோல்ஜர்ஸ் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிரு, இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்லுவான். அப்போனே ஆஸ்மஃபல் கேட்பா, லார்ட் நான் கடைசி வரைக்கும் ட்ரைனிங் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? எனக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு. ஆஸ்மஃபல் நீ தான் இதுக்கு சரியான ஆளு. அந்த பியாரோ இருக்கானே, எப்ப பார்த்தாலும் ஃபார்மரா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரே ஒரு சோல்ஜரை மட்டும் கூட்டிட்டு மவுண்டன் ஓடி போயிட்டான் பாத்தியா? ஆனா நீ அப்படியா? நீ இந்த போர்க்களத்துக்கு நீயாவே வந்திருக்க, நீ தான் இதுக்கு சரிப்பட்டு வருவ, அதனால நீயே ட்ரைனிங் கூட அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேலையை கொடுத்துருவான். இப்ப நம்மளுக்கு பிரின்ஸ் தான் காட்டுவாங்க. ஏற்கனவே 4000 சோல்ஜர்ஸ் அவங்க கொண்டுட்டாங்க. சோ மிச்சம் இருக்கிற அந்த 1000 சோல்ஜர்ஸ், அதோட கொஞ்சம் நைட்ஸ், அதோட நம்ம லோக்கன் பேரன் ஃபரலே இறந்துட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிற இவங்களை மட்டும் கூட்டிட்டு நம்ம பிரின்ஸ் அவரோட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. எல்லாமே ஒரு மாதிரி க்ளூமியா இருப்பாங்க. வரும்போது ரொம்ப கான்பிடன்ஸோட வந்தாங்க. ஒரு பெரிய படம், 7000 பேர் கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப திரும்பி போகும்போது ரொம்ப ஒரு கொஞ்சம் படையோட தான் போறாங்க. அதுவும் இல்லாம இப்ப இப்படி ஒரு பெரிய தப்ப பண்ணதுனாலையும் ராயல் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணி தோத்து போனதுனாலையும் கண்டிப்பா நம்ம பிரின்ஸ் ரெனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. அவர் ராஜாவா மாறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது நம்ம பிரின்ஸ் ரெனுக்கு புரிஞ்சிடும். அப்ப அந்த நேரத்துல நம்ம லோக்கன் சொல்லுவாரு, இப்போதைக்கு நீங்க உயிரோட இருக்கிறதே பெரிய அச்சீவ்மெண்ட் தான், அதனால மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு. இப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சு அவங்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான். அவன் யார் அப்படின்னா இந்த எட்னலோட 2வது பிரின்ஸ். இவனோட பேரு அஸ்லான். இப்ப இந்த இவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ உடனே ரென் கேட்பான், அஸ்லான் நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு. அப்போ உடனே இந்த அஸ்லானும், அண்ணா நீ என்ன ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க, நீ இவ்வளவு பெரிய படையை கூட்டிட்டு போயிட்டு தோத்து போயிட்டு பாத்தியா? அதுவும் இல்லாம ஒரு லெஜெண்ட் எதிர்க்கிறதுக்கு நீ வெறும் சாதாரண சோல்ஜர்ஸ் மட்டும் கூட்டிட்டு போன பாத்தியா? நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம ரெண்டு அவரோட தப்ப ஒத்துக்குருவாரு. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ரெக்லஸா இருந்துட்டாரு, ஒழுங்கா முடிவு எடுத்திருக்கணும். ஆனா என்னதான் சரியான பிளான் போட்டிருந்தாலும் அவரு நம்ம கேட்டோட அந்த ஸ்ட்ரென்த் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. அந்த தப்ப அவர் ஒத்துக்குருவாரு. ஆனா நம்ம அஸ்லானுக்கு இது நல்லாவே தெரியும். அவன் இந்த ஒரு படையை தடுக்காம இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நம்ம ரெண்டும் சேர்ந்து இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிச்சான். அதுக்காக தான் இந்த பிளான் அக்செப்ட் பண்ணா. ஒருவேளை அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இந்த வார் அவனால தடுத்துருக்க முடியும் தானே. மத்தவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி, மத்த நோபல்ஸ் கிட்ட சொல்லி இது ஒரு ரெக்லஸான பிளான், நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி அவனால தடுத்துருக்க முடியும். இருந்தும் கூட அதை அனுமதிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ரென் இந்த இடத்துல செத்து போகணும்ன்றதுக்காக மட்டும்தான். ஆனா நம்ம ரென் திரும்பி உயிரோட வந்துட்டால, அதனால அந்த வேலையை அவனே முடிக்கிறதுக்கு வந்திருக்கான். அதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருப்பான். இப்போ உடனே அவனை பார்த்து, லோக்கன் மட்டும் தான் நமக்கு தேவை, லோக்கன் இந்த கிங்டமோட ரொம்ப முக்கியமான ஆளு, அதனால லோக்கனை தவிர மத்த எல்லாரையும் கொண்டிருக்க, என் அண்ணனை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட உடனே ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்றத லோக்கன் புரிஞ்சுக்குவாரு. டக்கு நம்ம லோக்கன் சண்டை போடுறதுக்கு முன்னாடி வருவாரு. ஆனா அந்த ஒரு ஆள் இருக்கால, அவன் அசால்ட்டா நம்ம லோக்கனை தாண்டி பின்னாடி இருக்கிறவங்கள சண்டை போட போயிருவான். ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. லோக்கன் மாதிரியான ஒரு ஆள் அவன் அசால்ட்டா சமாளிச்சிருவான். இவன் யார் அப்படின்னா சஹாரன் எம்பையரோட ரெட் நைட், அதுவும் சிங்கிள் நம்பர்ல இருக்க ரெட் நைட், 9th ரேங்கிங்ல இருக்க ரெட் நைட் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவனை தான் இந்த அஸ்லான் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்போ இவன் ரெட் நைட்னு தெரிஞ்ச உடனே இந்த லோக்கனை அட்டாக் பண்றதுக்கு வருவாரு. ஆனா இவன் அசால்ட்டா அவர் அடிச்சு கீழே தள்ளிடுவான். இப்ப இந்த ரெட் நைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான். இவனே ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னா இவனுக்கு மேல இருக்கவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா நம்ம லோக்கனை இந்த பியாரோவையும் ஆரம்பத்துல கம்பேர் பண்ணிருக்காங்களா, எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா சிம்பிளா இந்த ரெட் நைட் ரொம்ப ஸ்ட்ராங்கர் அப்படின்னா நம்ம பியாரோ இதோட ஸ்ட்ராங்கரா மட்டும் தான் இருப்பாரு. இப்போ உடனே இந்த ரெட் நைட்டும் நேரா நம்ம பிரின்ஸ் ரென்னை அட்டாக் பண்ண போவான். நம்ம பிரின்ஸ் ரெனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. இருந்தாலும் இந்த ரெட் நைட் அப்பவே பிரின்ஸ் ரென்னை கொண்டுருவா. இப்போ உடனே அவர் கடைசியா ஒரே ஒரு எக்ஸ்பிரஷனை பாப்பாரு, அஸ்லான் ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு. அத்தோட அவரு இறந்து போயிருவாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம அஸ்லான் யோசிக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், இவன் ஒரு வீக்கான பிரின்ஸ், ஒரு வீக்கான ஆளு இந்த இடத்துல இருக்கவே கூடாது. அதுவும் முக்கியமா ராஜாவோட சிம்மாசனத்துல உட்காரவே கூடாது. அதனால இவனை எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எங்க இருந்து வேணாலும் சப்போர்ட் கூட்டிட்டு வரலாம். இவனை இப்போதைக்கு நான் எலிமினேட் பண்ணிட்டேன், ஏன்னா அடுத்து நான் ராஜாவை மாற போறேன். என்னோட அரண்மனையில வீக்கான ஆளுங்க யாருமே இருக்க கூடாதுன்னு நினைப்பா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிரிட் மேல தான் பழி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே நம்ம கிரிட்டுக்கு எதிராக தான் இருக்கு. நம்ம கிரிட் அட்டாக் பண்ணதான் பிரின்ஸ் ரெண்டு வந்தாரு, இப்ப இந்த இடத்துல செத்து போயிட்டாரு. அப்படிதான் இவங்க கதையை கட்டுவானுங்க. ஆனா நம்ம கிரிட் கிட்டயுமே ஒரு ஆதாரம் இருக்கு, அந்த பன்னியோட வீடியோ. ஆனா நம்ம கிரிட் அதை யூஸ் பண்ணுவானா? நம்ம லாவல் எப்படி பிளான் பண்ண போறா? இத பத்தி எல்லாம் நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சயனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.